நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் கிரேவி அதுவும் செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி தயார் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனோட கொஞ்சமாக அந்த மாதிரி மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சிடலாம். செட்டிநாடு சிக்கனோட ஸ்பெஷாலிட்டியே அதுக்கு தனியாக மசாலா வறுத்து அரைச்சி சேர்க்கறது தான். முதல்ல அந்த மசாலா நம்ம வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கூட 3 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி எடுத்துக்கோங்க. மல்லி ஒரு 30 செகண்ட்ஸ் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துருங்க. ஏன்னா மல்லி சரியாக வறுபடலை அப்படின்னா சிக்கன் கிரேவியில் அந்த மல்லியோட பச்சை வாசம் தனியாக தெரியும். அதனால் நல்லா இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மற்ற மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 3 டீஸ்பூன் மிளகு, முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்மளோட தேவைக்கேற்ப. அதே மாதிரி மிளகா வத்தல் 10 to 15. நான் சின்ன சைஸ் மிளகா வத்தல்ங்கிறனால 15 சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் சைஸ் பெருசுனா 10 வரைக்கும் சேர்த்துக்குங்க. கசகசா 1 டீஸ்பூன், அப்புறம் ஒரு சிறு துண்டு பட்டை, 7 கிராம்பு, 3 ஏலக்காய், அப்புறம் பாதி அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, வாசத்துக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை, கடைசியாக 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த நம்ம சேர்த்த மசாலா பொருட்களெல்லாம் நல்ல வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துடணும். இந்த சிக்கன் கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த மசாலா தான். இந்த மசாலாவை எந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக வறுத்து அரைக்கிறோமோ அந்தளவுக்கு அந்த கிரேவி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குறைஞ்சது 5 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மசாலா நல்ல வாசமும் வரணும், அதே மாதிரி நல்ல இந்த மாதிரி கலர் மாதிரியும் இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா இன்னொரு பிளேட்டில் நம்ம ஆற விட்டுறணும். இப்போ மசாலா நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இது அரைக்கிறதுக்கு தேவையான நம்ம தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா 1 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு அடிக்கனமான கடாய், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் 50 ml அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த சிக்கன் கிரேவிக்கு கடலெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, நான் ஃப்ரெஷ்ஷான பிரியாணி இலை இருக்கனால அதை சேர்த்துருக்கேன். அப்புறம் சிறு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், பாதி அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்த சோம்பு நல்ல இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாக சேர்த்துக்கலாம். சிக்கனோ மட்டனோ அதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. ஏன்னா பெரிய வெங்காயம் சேர்க்கும்போது கிரேவி நமக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம சேர்த்த வெங்காயம் நல்ல இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது கூட வாசத்துக்கு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. சிக்கனுக்கு பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி கொஞ்சம் குறைவாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகணும், அது வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளியும் எண்ணெயில் நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மல்லித்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த மசாலாக்கெல்லாம் சேர்க்கும்போது நம்ம அடுப்பை சிம்மில் தான் வச்சுக்கணும். இப்போ 30 செகண்ட்ஸ் எண்ணெயில் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். அந்த மசாலா சேர்த்து குறைஞ்சது 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். மசாலா எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கன் இது கூட சேர்த்துக்கணும். இப்போ நம்ம சேர்த்துருக்க சிக்கன் மசாலா ரெண்டுமே நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் கரண்டினால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ ரெண்டுமே நல்லா இந்த மாதிரி கலந்து வந்துருச்சு. இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான உப்பை இப்போ நம்ம சேர்த்துடணும். ஏன்னா இந்த டைம் நம்ம சேர்த்தா தான் அந்த சிக்கனில் இந்த உப்பு நல்லா சார்ந்து இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் அந்த சிக்கனை நல்லா வேக விட்டுக்கணும். இந்த டைம் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க தேவை கிடையாது. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சிக்கனில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஆனால் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ இதிலே சிக்கன் பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இருந்தாலும் நம்ம இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு கூட 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து திருப்பியும் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 7 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். அந்த மாதிரி வேக வைக்கும்போது நடுவில் 2 தடவை மூடியை திறந்து கரண்டினால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறணும்.
மூடியை திறக்கும் போதே அந்த மசாலாவோட வாசம் கமகமன்னு இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு இருக்குன்னு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்ல ஒரு கெட்டியான கிரேவி ஆயிடுச்சு. இந்த டைம் வந்து நம்ம கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, மணக்க மணக்க வாய்க்கு ருசியாக செட்டிநாடு சிக்கன் கிரேவி சூப்பராக சுட சுட ரெடியாக இருக்குங்க. இந்த சிக்கன் கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். பார்க்கும்போதே நாக்கு சொட்ட வைக்கிற அந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவியை நீங்களும் மறக்காமல் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.